நிதிஷ்குமார் மோடி வந்து பீகார்ல என்டிஏக்கு ஒரு டூ ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு அலையன்ஸுக்கு நம்பிக்கையுள்ள ஃபேஸ். அந்த இதுல தேஜஸ்வி கூட ஃபெயில் ஆயிட்டாரு. அதாவது அவர் இன்ஸ்பயர் பண்ண முடியல யங் ஓட்டர்ஸை. என்ன லாலுவோட பையன் இவர் என்ன பண்ண போறார், ஏன்னா இவர் 2 முறை துணை முதல்வராக இருந்திருக்காரு. பட் அவங்க மேல் நம்பிக்கை. காரணம் என்னன்னா, அந்த இவங்க ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் இப்ப நிதிஷ்குமாருக்கு டெபுட்டி சிஎம் இருந்த போது, அதனால தான் நிதிஷ்குமார் இவங்க ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு விட்டுட்டு திருப்பி வந்துட்டாரு. அதாவது என்ன தொந்தரவுனா, நாங்க பணம் வசூல். தேஜஸ்வி கல்யாணம், அவன் கல்யாணம், வண்டியை அப்படியே ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. லாலு பெண்களுக்குலாம் கல்யாணம் நடந்த போது ஷோரூமுக்கு வந்தாங்க, 10 காரை எடுத்துட்டு போயிட்டா திருப்பல அந்த காரை. அது இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரி இருக்குது பீகார்ல. அதாவது எங்க ரொம்ப மோசமா இருக்குதோ அந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சா கூட அது டெவலப்மெண்ட் ஆயிடும். அப்புறம் பாருங்க, இவர் சொந்த தொகுதி ராகோப்பூர்ல கூட அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணும். ஏன்னா மக்களுக்கு சுத்திட்டு போகிறதுக்கு ராகோப்பூர்ல இருந்து பட்னாக்கு வரதுக்கு 4 கிலோமீட்டர் அதிகமா சுத்த வேண்டியிருக்கு. பக்கத்து கான்ஸ்டிடியூன்சி பிரிட்ஜ் போட்டார் தன்னோட எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு. இவருக்கு யாதவ் ஓட்டு வந்துருச்சு. ஆனா கடைசி வரையில் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ரொம்ப தொட்டு தொடாத மாதிரி இருந்தது. முதல்ல பின்னாரு போனாரு, முன்னார் ட்ரெயிலிங் லீடிங் போச்சு, கடைசியில அப்படியே ஜெயிச்சிட்டார். பட் இதெல்லாம் டேஞ்சர் என்ன காமிக்குதுன்னா, டேக் ஃபார் கிராண்டட் அப்ரோச் இருக்கு பாருங்க. எங்க போவாங்க, யாரெல்லாம் நமக்கு தான் போடுவாங்க, இஸ்லாமிய நமக்கு தான் போடுவாங்க, இந்த சமுதாயம் நமக்கு தான் போடும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் வரும்.